ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெசிபி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த தக்காளி தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. யூஸ்வலாக நாங்கள் எந்த ட்ரிப் போனாலும் கையில் கண்டிப்பாக சப்பாத்தி ரோல் இருக்கும். ஏன்னா வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபுட் ஆப்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ கையில் எப்போவுமே சேஃபர் சைடுக்கு சப்பாத்தி ரோல் பேக் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 1 கப் வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வந்து 1.5 கப் இருக்கணும். இது கூடவே பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 மீடியம் சைஸ் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிங்க. இந்த பூண்டும் கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தான். இது இல்லைனாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் தொக்கு ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா மசிஞ்சு அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் வந்து இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு தக்காளி பழம் யூஸ் பண்ணுவேன். அதாவது நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா அந்த தொக்கோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. இன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு காய்வெட்டா உள்ள தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. நல்ல பழமா இருந்தது அப்படின்னா தொக்கு வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும். சப்போஸ் கொஞ்சம் காயா இருந்தது அப்படின்னா பிக்கிள் மாதிரி வரும். பட் ரெண்டுமே செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். தொக்கு அப்படின்னாலே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இன்றைக்கி நான் 75 ml கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டு வாசனை போனதுக்கு அப்புறமா நாம இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெகுலர் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்து வதக்க போறோம். நான் தக்காளி கட் பண்றதுக்கு ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணேன். அதனால தான் இந்த அளவு ஃபைனா சாப் பண்ண முடிஞ்சது. இந்த அளவு நீங்க சாப் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம நைஃப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணோனாலே போதும். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை மீடியம் ஹீட்டில் குக் பண்ணணும். ஏன்னா தக்காளி குக் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வற்றி நம்ம சேர்த்துருக்கோம்ல எண்ணெய் அது பிரியிற அளவு நாம் வந்து இதை குக் பண்ணணும். எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு இந்த தொக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். ஓரளவு தண்ணி வற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹீட்டை கம்மி பண்ணிக்கிங்க. மூடி போட்டு குக் பண்ணுறப்ப இன் பிட்வீனில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன் பிட்வீன் நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிதானமாக வெந்து தொக்கு ரெடியாகி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒன்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. வெளியில் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் 1 வீக்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். ஏன்னா இது நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கல் தோசை, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கூடையும் இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.